இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது அதே திருமறையில் இன்னொரு பட்டியல் இருக்குது. இறைவன் இவர்களை நேசிப்பதில்லை என்று இறைவன் ஒரு பட்டியலை தர்றான். ஏன்னா இறைவனுக்கு பிடித்ததை செய்ய வேண்டும், பிடிக்காததை செய்யாமல் இருக்க வேண்டும். ரெண்டும் சேர்ந்ததான் இறை அன்பினுடைய அடையாளம். பிடிக்கிற காரியங்களை செய்யணும், பிடிக்காத காரியங்களை செய்யாமல் இருக்கணும். சில பேரை பார்க்குறோம் நம்மளே, நல்ல பண்பு ஒன்று இருக்கும், கெட்ட பண்பு ஒன்று இருக்கும். ஆக எப்படி அவனை நேசிக்க முடியும்? கஷ்டம். அவசரத்துக்கு உதவுவான் தான், ஆனால் ஆள் எரிஞ்சு விடுவான், கோவப்படுவான். கஷ்டம், அவனோட பழகிறது கஷ்டம். நல்லவனாக இருப்பான், நேர்மையானவன் தான், ஆனால் வெறும் சோம்பேறி, ஒன்றும் உழைக்கவே மாட்டான். ஆக இந்த ரெண்டு பண்புகள் இருந்தால் அவர்கள் மக்களால் நேசிக்கப்பட மாட்டார்கள். ஆகவே இறைவனும் அப்படிப்பட்டவர்கள் நேசிப்பதில்லை. ஆக இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய வேண்டும், அதே சமயத்தில் இறைவனுக்கு பிடிக்காத காரியங்களை விட்டுவிட வேண்டும். அது ஒரு பட்டியலிலே பார்க்க முதலாவதாக இறைவன் சொல்கிறான், அநீதி இழைப்போரை இறைவன் நேசிப்பதில்லை. அப்ரசர்ஸ், அநீதி கொடுமைகளை இழைப்பவரை இறைவன் நேசிப்பதில்லை. ஆக மனிதன் இன்று பல வகையான கொடுமைகளை செய்கிறான். இறைவனுக்கு எதிரான கொடுமை, மனிதர்களுக்கு எதிரான கொடுமை, அவன் தனக்குத்தானே செய்து கொள்கின்ற கொடுமை என்று அந்த கொடுமையை 3 வகையாக பிரிக்கலாம். இறைவனுக்கு எதிரான கொடுமை என்ன? இறைவனே இல்லை என்று சொல்வது இறைவனுக்கு எதிரான கொடுமை. இறைவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்திருக்கிறான். படைத்தவனின்றி படைப்புகளா? படைத்தவனின்றி படைப்புகளா? யோசிக்க வேண்டாமா கொஞ்சமாவது? உலகத்தில் எந்த பொருளாவது தானாக தோன்றுகிறதா? மனிதனால் ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது தானே படிச்சுட்டு இருக்கோம் விஞ்ஞானத்தில் கூட. ஆக இவையெல்லாம் எப்படி தோன்றின? இவையெல்லாம் எவ்வளோ துல்லியமாக இயங்குகின்றன? தானாக தோன்றிய பொருள் துல்லியமாக இயங்க முடியுமா? இன்டெலிஜென்ட் யூனிவர்ஸ் என்று சொல்லுகிறோம். எல்லாம் முறையாக செயல்படுகிறது. பருவத்தை காய்க்கிறது, பூக்கிறது, கோலங்கள் முறையாக சுழல்கின்றன, மனித உடம்பு செம்மையாக இயங்குகிறது. இவற்றையெல்லாம் பார்க்கிற போது இதற்கு பின்னாலே ஒரு ஆழமான நுண்ணறிவு படைத்த ஒரு சக்தி இருக்கிறது என்று மனிதனாலே புரிந்து கொள்ள முடியவில்லையா? உங்களுக்கு மதங்களின் மீது கோபம் இருக்கலாம், ஏன் கடவுள் மீது ஏன் கோபம்? மதங்களின் பெயரால் பல அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கலாம், அதன் காரணமாக மதங்கள் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லலாம். கடவுள் என்ன பாவம் பண்ணார்? ஆக இறைவனுக்கு எதிராக செய்கின்ற பாவம், கடவுளே இல்லை என்று சொல்வது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுப்பது, தனது மன இச்சைகளுக்கு கீழ்ப்படிவது, இவையெல்லாம் இறைவனுக்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள். அடுத்தபடியாக மனித இனத்திற்கு எதிராக செய்யப்படுகின்ற பாவங்கள். பிறருக்காக தனது கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு கொடுக்கின்ற தொல்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், முஸ்லீம் என்றால் யார் என்று இலக்கணம் வகுக்கிற போது சொன்னார்கள், தனது கரத்தாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கிழைப்பாதிருப்பவனே முஸ்லீம் என்று சொன்னார்கள். எவரிடத்திலே மனிதர்கள் அமைதி பெறுகிறார்களோ அவர்கள் முஸ்லீம்கள். இதுதான் இலக்கணம். அதுதான் இலக்கணம் அங்கே. ஆக நம்மால் யாருக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. உதவி செய்கிறோமோ இல்லையோ ஒவ்வொருத்தரும் பண்ணாமல் இருக்கணும், அதுவே பெரிய உதவி. என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்கள் இந்த உலகத்தில். நாவால் செய்கிற கொடுமைகள், திட்டுறோம், ஏசுகிறோம், அவதூறுகளை பொழிகிறோம், புறம் பேசுகிறோம், கோல் மூட்டி விடுகிறோம். இந்த நாவு என்ன வேலையெல்லாம் செய்கிறது சமுதாயத்தில். எத்தனை பேருடைய உறவுகளை பாழாக்கி விடுகிறது பாருங்கள், எத்தனை பேரை மனம் புண்படச் செய்து விடுகிறது பாருங்கள். யாகாவராயினும் நாகாக்க. ஆக நாவை காக்க வேண்டும். நாவினால் செய்கிற விபரீதங்களுக்கு அளவே கிடையாது இந்த உலகத்தில். அதே போல் கரத்தால் செய்கிறோம், அடிக்கிறோம், உதைக்கிறோம், சொத்துக்களை பிடுங்குகிறோம், ஏமாற்றுகிறோம். ஆக இவ்வாறு கரம் நாவு செய்கின்ற பாவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்தபடியாக அவனுக்கே கூட தீமை செய்து கொள்கிறான், கொடுமை அழைத்துக் கொள்கிறான். குர்ஆன் உள்ள ஒரு வசனம் இருக்கிறது, உங்கள் கரங்களினாலேயே உங்களை நீங்கள் அழித்து கொள்ளாதீர்கள். ஒன்றே நீ அழிச்சுக்கிறாதப்பா. இப்போ போதைப் பொருள் அருந்துகிறான், மது அருந்துகிறான், சூதாடுகிறான், ஆபாசத்திலே லயிக்கிறான், உடல் இச்சைகளிலே கழித்து போகிறான், கூடா உறவுகளில் ஈடுபடுகிறான். இதெல்லாம் அவனை அழித்துக் கொள்கிறான், அவனை அழித்துக் கொள்கிறான். ஆக இத்தகைய கொடுமையாளர்களை இறைவன் நேசிப்பதில்லை. இரண்டாவதாக வரம்பு மீறுபவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு லிமிட் வச்சுருக்கான். இதுதான் வரம்பு, இந்த வரம்பை நீங்கள் மீறக்கூடாது என அந்த வரம்புகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வரம்புகளை மீறக்கூடாது. சிக்கனமாக இருக்கணும் தான், அது ஒரு வரம்பு தான். அளவுக்கு மீறி சிக்கனமானால் அது கஞ்சத்தனமாயிடும். தாராளமாக செலவழிக்கணும் தான், அது அளவு மீறினா ஊதாரித்தனமாக அது மாறிவிடும். ஏன் வழிபாடுகளே கூட அது ஒரு அளவுக்குட்பட்டு தான் இருக்க வேண்டும். நபிகள் நாயகத்திலிருந்தே ஒரு பெண்ணை அறிமுகப்படுத்தினார் அவருடைய மனைவி.
இந்த பெண் இரவெல்லாம் நின்று வணங்குவாள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் மகிழ்ச்சி அடையலை. இறைவன் உனக்கு கூலி கொடுப்பதற்கு சோர்ந்து போய்விடுவதில்லை, ஆனால் நீ சோர்ந்து போய்விடுவாய் என்று சொன்னார்கள். ஆக நம்மால் தாங்க முடிஞ்சதான் செய்யணும், அதுக்கு மேலே செய்யக்கூடாது. சிலர் நபிகள் நாயகத்துடைய சில தோழர்கள் முடிவு செய்து கொண்டார்கள், நாங்கள் இனி மனைவியரை நெருங்க மாட்டோம், இரவெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறோம், இரவெல்லாம் விழித்திருந்து வணங்கப் போகிறோம், பகலெல்லாம் நோன்பு நோக்கப் போகிறோம் என்று முடிவு செய்தபோது அவர்களை அழைத்து நபிகள் நாயகம் கண்டித்தார்கள். இப்படியெல்லாம் செய்யாத, இல்லற வாழ்வில் ஈடுபட வேண்டிய சமயத்தில் இல்லற வாழ்வில் ஈடுபடு, நோன்பு நோக்க வேண்டிய சமயத்திலே நோன்பு நோற்றுக்கொள், இவ்வாறு துறவரம் பூண்டாதே என்று பெருமாள் கண்டித்தார். ஆக வரம்பு மீறு என்பது அது ஆபத்திலே முடியும். எல்லாவற்றுக்கும் ஒரு வரம்பு. ஏன் போரிலே கூட வரம்பு இருக்குது. எத்திக்ஸ் ஆஃப் வார், போர் தர்மங்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள். போர் முனையில் இல்லாத அப்பாவிகளை கொல்லாதீர்கள், தாக்காதீர்கள், பெண்களை தாக்காதீர்கள், முதியவர்களை தாக்காதீர்கள், குழந்தைகளை தாக்காதீர்கள், நாச வேலைகளில் ஈடுபடாதீர்கள், சொத்துக்களை அளிக்காதீர்கள், துறவு மடங்களில் இருக்கின்ற துறவிகளை தாக்காதீர்கள். இவையெல்லாம் வரம்புகள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரம்பு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இத்தகைய வரம்பு மீறுபவர்களை இறைவன் நேசிப்பதில்லை என்று ஒரு கருத்து. அடுத்தபடியாக ஆணவம் கொள்பவர்களை, பெருமை அடிப்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. நபிகள் குர்ஆன் இந்த கருத்தை மிக அழுத்தமாக சொல்கிறது. ஊசி முனை காதுக்குள் ஒட்டகம் எவ்வாறு போக முடியாதோ, ஊசி முனை காதுக்குள் ஒட்டகம் போக முடியாதோ, அதுபோன்று ஆணவக்காரர்கள் ஒருபோதும் சோனம் போக முடியாது, குர்ஆன் சொல்லி. ஆகவே இந்த ஆணவம் என்பது மனிதனுடைய பண்புகளிலே மிக மோசமான ஒரு பண்பு. இது பல வகையில் ஆணவம். அழகின் மீது கொண்ட ஆணவம், அறிவை கொண்ட ஆணவம், செல்வத்தை கொண்ட ஆணவம், ஏன் தான் சிறந்த ஒரு பக்தியாளனாக இருக்க என்பதில் கூட சிலருக்கு ஆணவம் வருகிறது. தான் ஒரு சிறந்த பக்தியாளன், வழிபாடுகளிலே அதிகமாக ஈடுபடுகிறது, இதிலே கூட ஆணவம் வருகிறது. தனது மொழியின் அடிப்படையில் ஆணவம், இனத்தின் அடிப்படையில் ஆணவம், பிறப்பின் அடிப்படையில் ஆணவம். ஆணவம் என்றால் என்ன? நபிகள் நாயகம் விளக்கம் கொடுத்தாங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன்? ஆணவம், ஆணவம் என்பது உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும் என்று சொன்னார். உண்மையை மறுப்பதும் பிறரை இழிவாக எண்ணுவதும். ஆணவக்காரங்க உண்மையை ஏற்றுக்கிற மாட்டாங்க, எவ்வளோ சொல்லுங்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவன் தான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் தான் நிற்பான். தவறுகள் சுட்டி காட்டப்பட்டால் தவறுகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் சுட்டி காட்டுகிறாலும் அவர்களை எதிரிகளாக பார்ப்பார்கள். நல்லவர்கள், ஆக நல்ல வேளை நம்ம தவறை இவன் சுட்டி காட்டுறான்னு சொல்லி. ஒரு முறை கலீஃபா உமர் அவர்கள் பேசுவதற்காக எழுந்து நின்றார். அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர், உமரே இறைவனை அஞ்சிக் கொள்ளும் அப்படின்னா. கூடியிருந்த மக்களுக்கெல்லாம் கோபம். கலீஃபாவை பார்த்து என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் இந்த ஆள் பேசுகிறாரு. உமர் அவர்கள் அனைவரையும் அடக்கிவிட்டு சொன்னார்கள், அப்படி அவர் சொல்லாவிட்டால் அவரிடத்திலே எந்த சிறப்பும் இல்லை, அவர் சொல்லி நான் கேட்காவிட்டால் என்னிடத்திலே எந்த சிறப்பும் இல்லை என்று சொன்னார்கள். ஆக நல்லவங்க தவறுகள் சுட்டி காட்டப்படுகின்ற போது விரும்புவார்கள். ஆகா சுட்டி காட்டுறான்னு பாருங்கள், என்னை தவறுலேருந்து பாதுகாத்துத்தான் பார்த்தீங்களா என்று. ஆனால் ஆணவக்காரர்கள் கோபமடைவார்கள். என்னை இழிவுபடுத்தி விட்டான், என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று அவர்கள் எண்ணுவார்கள். ஆகவே உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். மற்றவர்களுடைய சிறப்புகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தங்கள் தான் உலகத்திலே உயர்ந்தவர்கள் என்று எண்ணுவார்கள். மற்றவரிடத்தில் எவ்வளோ சிறப்புகள் இருந்தாலும் இவரால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை இவர்களுக்கு வராது. பிறரை மட்டம் தட்டுவதிலும் இழிவுபடுத்துவதிலும் கேவலப்படுத்துவதிலும் தான் இவருடைய சிந்தனையெல்லாம் கழிந்து கொண்டிருக்கும். ஆக ஆணவம் என்பது மிக மோசமான ஒரு பண்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவர்களை இறைவன் நேசிப்பதில்லை. ஆக மேலே போக போக என்ன வரணும்னா பணிவு வரணும். பதவி உயரும்போது பணிவு வர வேண்டும் என்று சொல்லுவார்கள். அடுத்தபடியாக இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இத்தனை இறைவா எனக்கு இவ்வளோ சிறப்புகளை தந்தாயே உனக்கு நன்றி. ஒரு புறம் பணிவு, இன்னொரு புறம் நன்றி உணர்வு. இதுதான் அங்கே வர வேண்டுமே தவிர அதற்கு மாற்றமான பண்புகள் வரும் என்று சொன்னால் அது மனிதனை அழித்துவிடும். அடுத்தபடியாக குர்ஆன் சொல்லுகிறது, பூரிப்பு அடைபவர்களே இறைவன் நேசிப்பதில்லை. எனக்கு எல்லாம் கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிட்டு என்று ஒரு பூரிப்பான நிலை. நிராசையும் மோசமான குணம், பூரிப்பும் மோசமான குணம். ரெண்டுமே, இந்த 2 பேர் இருக்காங்களே, இவங்களை சமாளிக்கிறது கஷ்டம். நிராசையில் இருக்கிறாங்களே, எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போயிடுவாங்க. பூரிப்படைவர்கள் எதுக்கெடுத்தாலும் துள்ளி குதிப்பாங்க. சின்ன ஒரு நஷ்டம் வந்தால் நிராசை அடைஞ்சிருவாங்க. ஆக
இந்த குணம் நம்மிடத்திலே ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஆக இறைவன் ஒரு செல்வத்தை நமக்கு தந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குர்ஆன் அதற்கு வழி காட்டுகிறது.